அல்லேலூயா. நேரம் அதிகமாக கடந்து போனதுனால நாம் சுருக்கமாக தியானிப்போம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். பாருங்க, இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு என்னத்தை மொண்டு கொள்வீங்க? தண்ணீரை மொண்டு கொள்வீங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்த பொழுது வறண்டு போனாங்க. அவங்க ரிட்டன் எகிப்துக்கு போய் சேரவும் முடியாது, செத்துருவாங்க. முன்னாடி போகிறதுக்கும் அவங்களுக்கு வழி தெரியாது. நடுவில் நிற்கிறாங்க, காட்டில் நிற்கிறாங்க, வனாந்தரத்தில் நிற்கிறாங்க, தண்ணி இல்லை. அத்தனை லட்சம் பேருக்கு தண்ணி வேணும். எங்கே போகிறதுன்னு நினச்சி பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர முடியாது, சாக வேண்டியது தான். முன்னாடி எங்கே வழி தெரியாத இடத்துல வறண்டு நிற்கிறாங்க. மோசே கூட சண்டை போடுறாங்க, எங்களெல்லாம் கொள்ளும்படிங்க கொண்டு வந்தியான்னு சொல்லி போராடுறாங்க. அப்போ தான் கண்மலை ஆகிய இயேசு மோசேக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, அந்த கண்மலையை நீ அடியினார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுவை முதல்ல நம்ம சிலுவையில் அறைந்த பாருங்க, அதற்கு முன்ன அடையாளம் தான் அந்த கண்மலையை மோசே அடித்தது. நான் ஒரு நாள் உங்களுக்கான காயப்பட போகிறேன், ரத்தம் சிந்த போகிறேன், உங்கள் தாகத்தை நான் தீக்க போகிறேன், உங்களெல்லாம் நான் ரட்சிக்க போகிறேன்றதுக்கு அடையாளம், அதை வெளிப்படுத்துகிற தேவனுடைய முன் அடையாளம் தான் அந்த கண்மலையை அடிக்க சொன்னார். பாருங்க, அவர் ஓங்கி அந்த கண்மலையை அடித்த உடனே அந்த வனாந்திரத்தில் அப்படியே தண்ணி வருதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த மண்ணெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைச்சு பாருங்க. உள்ள குதிச்சு விளையாடி இருப்பாங்க. ஆடுகள், மாடுகள், ஒட்டகம் எல்லாம் அந்த தண்ணியை பார்த்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதான் ஆண்டவர் சொல்ல, மொண்டு நம்ம நாங்கள் குடித்தாங்க, குதிச்சாங்க, விளையாடினாங்க. வனாந்திரத்தில் ஒரு தண்ணி, ஒரு ஆறு ஓடுது பாருங்க. அதுதான் கண்மலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊற்று. அல்லேலூயா. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அன்னைக்கு அந்த தண்ணியை ஆண்டவர் கொடுக்கலன்னா அவங்களுக்கு இரட்சிப்பு இல்லை, உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. அத்தனை பேர் மடிந்து போயிருப்பாங்க, வனாந்திரத்தில் செத்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஜீவனுக்கு ஒரு இரட்சிப்பை கர்த்தர் அந்த கண்மலையிலிருந்து கொடுத்து அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. அதே போல் மறுபடியும் ஒரு தடவை அவங்களுக்கு சூழ்நிலை உண்டாச்சு. மறுபடியும் பிரயாணத்தில் வந்து கொண்டே இருந்தாங்க. மறுபடியும் அதே போல் ஒரு தாகம், வனாந்திரம், ஒன்றும் இல்லை. மறுபடியும் மோசையோடு கூட போராடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் மோசை ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கண்மலை இழுத்துல பேசுனாரு. ஆனால் அவன் என்ன பண்ணல, கவனிக்கல. அது என்றைக்குமே நம்ம முன்ன அடையாளத்தை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகக்கூடாது. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. முதல்ல ஒன்று சொல்வார், அப்புறம் ஒன்று ஆண்டவர் மாற்றி சொல்வார். இவனுக்கு புரியல. முதல்ல அடிக்கத்தான் சொன்னார்ல, அடிக்கலான்னு சொல்லி தெரியாமல் ரெண்டாவது தடவை என்ன பண்ணிட்டான், அடித்துட்டான். அது எதுக்கு அடையாளம்னா, என்றைக்குமே ரெண்டாவது முறை இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடாது, அறையப்பட மாட்டார். இயேசு மறுபடியும் நம்ம ரட்சிக்கும்படி வரமாட்டார். புரிந்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு தடவை தான் இயேசுவை சிலுவையில் அறையணும். அடுத்த முறை புதிய பாருங்க, இயேசுவை நோக்கி பேசணும், அவ்வளவுதான். இனி நம்ம அவரை அடிச்சு வாங்க வேண்டியதில்லை. இனி சிலுவையில் அறைந்து நம்ம ரட்சிப்பை வாங்க வேண்டியதில்லை. அவர் நமக்காக ஒரு முறை மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். நமக்காக ஒரு ஜீவன் நதியை அவரிடத்திலிருந்து புறப்பட பண்ணிவிட்டார் கல்வாரி சிலுவையில். இப்பொழுது நாம் அவரை பார்த்து பேசினா போதும். அவர் சொல்றாரு, அதே ஏசாயா சொல்றாரு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சரீரத்திலிருந்து வடிந்த அந்த ஜீவ தண்ணீரை மொண்டு குடிக்கிற காலத்தில் இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த தண்ணீருக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்காரு பாருங்க, ரட்சிப்பின் தண்ணீர். காலையிலே சொல்லுங்களேன், தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய ரட்சிப்புக்கான தண்ணி. இப்போ வியாதி இருக்குன்னு வைங்களேன், வியாதி இருக்கிற நாம் ஆலயத்தில் வந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு கூட அந்த தண்ணீரை மொண்டு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய வியாதி சுகமாகும். கடன் பிரச்சனையோடு வந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கண்மலையாக இயேசுகிட்டேருந்து புறப்படுகிறதான அந்த தண்ணீரை மொண்டு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை நீங்கி போகும். அதுதான் அவன் சொல்கிறார், ரட்சிக்கிற தண்ணீர். அது ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இயேசுவின் சரீரத்திலிருந்து வடிந்த அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண, வெறும் தாகத்தை மட்டும் தீர்க்கிற தண்ணீர் அல்லது நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உலகத்தில் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் நமக்கு உண்டு பண்ணுகிற அந்த தண்ணீர் தான் ரட்சிப்பின் தண்ணீர். அந்த தண்ணீரை எப்படி நம்ம மொண்டு கொள்ளும் பாருங்க, மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். நீங்க மொண்டு கொள்ளும் பொழுதே ஒரு சந்தோஷம் வருது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்ம வனாந்தரத்தில் நிற்கிறோம், அவங்க ஒரு பெரிய தண்ணி புறப்பட்டு வருதுன்னா எவ்வளவு
மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாடுல கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா மொண்டு குடிக்கும்படிக்காக கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் ஊற்று இங்க உலகத்திலே கர்த்தர் நம்மத்திலே ஓட செய்திருக்கிறார்ன்றதை நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். புரிதல் ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்ப எப்பொழுது நீங்க தேவ சமூகத்துல நீங்க வந்து ஆண்டவரே எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லையோ அது எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தண்ணீரை நான் விசுவாசத்தோடு கூட மொண்டு குடிக்கிறேன், அந்த தண்ணீரை எனக்கு தாங்க, என் ரட்சிப்பை தாங்க, கண்ணீரை துடைத்து விடுங்க, என் கஷ்டத்தை மாட்டுங்க, இந்த மாதத்தில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, போராட்டத்தெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லி அந்த தண்ணீரை மொண்டு குடிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தோம் சொன்னா இந்த மாதத்தில் பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் இந்த ரட்சிப்பின் ஊற்றானது நீக்கி ஒரு சந்தோஷத்தை நமக்கு தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. நல்ல மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைந்து நம்ம பெற வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டா. இன்றைக்கு ஒரு ஜீவன் நதி நமக்குள்ள ஓடிக்கொண்டு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த நதியை பருகி கொண்டே இருங்க, உங்களில் புறப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் திருப்தி அடைவீங்க, உங்க மூலமா மற்றவர்களும் திருப்தி அடைவாங்க. அல்லேலூயா. உங்களிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நதி மற்றவர்களை திருப்தி அடைய செய்ய கர்த்தர் வல்லமுள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 12:1. அக்காலத்திலே நீ சொல்வது, நாம என்ன சொல்லணும்னா, இப்படிப்பட்ட தண்ணீரை மொண்டு குடிக்கிற இந்த காலத்துல நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். தேவ சமூகத்துல வந்து சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்க முன்னாடி புறப்பட்டு வரணும்னா நீங்க தேவ சமூகத்துல மணிக்கணக்கா தேவனை துதிக்கணும். நேரம் எடுத்து ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்றைக்கும் மனமகிழ்ச்சியாய் வந்து நீங்க பாடி துதித்து மகிமைப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை கர்த்தர் உங்க முன்னாடி புறப்பட்டு வர பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீ, நீங்க நான் செஞ்ச சில தப்பு தண்டால மேல கோபமாத்தான் இருந்தீங்க, ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. ஆமென். துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும் போது பாருங்க உம்முடைய கோபம் நீங்கிற்று. ஆண்டவர் வந்து நம்ம மேல எப்போதுமே கோபமா இருக்க மாட்டார். அவருடைய கோபம் எவ்வளவு நேரமா? ஒரு நிமிஷம். இமைப்பொழுது, ஒரு நொடி கூட இல்லை. ஒரு இமைப்பொழுது தான் உங்க மேல கோபமா இருப்பார். ஆனா நித்திய மகிழ்ச்சியோடு நித்திய கிருபையோடு கூட இறங்குவா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க ஆண்டவர் துதிச்சிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடிட்டீங்கன்னா, அவர் நம்ம செஞ்ச தப்பு தண்டெல்லாம் மறந்து அப்படியே மயங்கிடுவார். அதை அவர் சொல்றாரு. அதை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. நீங்க என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு நம்புங்க. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கோபமெல்லாம் நீங்கிட்டீங்க ஆண்டவரே, நீர் என்னை தேய்ச்சுகிறீர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உலகத்தில் உங்களை தேய்ச்சுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, உன் தாய் உன்னை தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சேன். உலகத்தில் தாயை போல யாரும் நம்மை தேய்ச்ச முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், தாயை போல நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தேய்ச்சுவேன். தகப்பனை போல ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் பாருங்க. அப்ப தேவ சமூகத்தை அந்த ஜீவன் நதி வந்து உங்களை நிரப்பும் போது பாருங்க, அது ஒரு தேறுதலாய் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும், உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுதான் தேவ சமூகத்தில் வரும்போது இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும். அதனால தான் போன வார செய்தியில் நீங்க பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னது அதுக்கு தான். இப்போ பைபிளை படிக்கும் போது இது நமக்கு தெரியுது, ஆண்டவர்கிட்ட என்னென்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு புரியும். இதை சொல்லி நாமும் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்க பாருங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு. பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்ட சொன்ன நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது உலகத்துல எந்த மனுஷனோ பணமோ பொருளோ எதுவுமே நமக்கு தர முடியாது. அப்ப 100க்கு 100 நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். அதுதான் இன்னைக்கு புதுசா அந்த பாட்டு பாடணும். இந்த செய்தியிலிருந்து ஆண்டவர் கிருபையா நமக்கு இந்த பாட்டை கொடுத்தார். முதல்ல ஒரு பாட்டு பாடின பாருங்க, புது பாட்டு. அது ஞாயிற்றுக்கிழமையே நம்ம பாடலாம். இந்த செய்தி எடுக்கும்போது அந்த செய்தியோடு கூட அந்த பாட்டையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஆண்டவர் பண்ணாரு, கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த பாடலின்படி பாருங்க, நீங்க என் ரட்சிப்பா இருக்கனால நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நம்ம பிசாசுக்கோ பேய்க்கோ மந்திரத்துக்கோ அதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. நான் பயப்பட மாட்டேன்.
கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர். ஆமென். நீங்க தான் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அத கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே நீங்க என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. கீதமும் ஆனவர் என்ன, பாட்டே அவர்தான். கீதம் 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 ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவேன் பாடுற பார்த்தீங்களா. கீதம் எப்போதுமே அவரை தான் பாடி துதித்து மகிமைப்படுத்தணும். அவரை தான் நம்ம போச்சு புகழ்ந்து பாடணும். ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, சினிமா பாட்டில் ஒரு மனுஷனை புகழ்வாங்க, ஒரு மனுஷியை புகழ்வாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும் புகழணும். நம்ம பாட்டே யாராக தான் இருக்கணும், கர்த்தர் தான் நம்ம பாட்டு. அவரை தான் போச்சு புகழணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதனால் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எப்படி இருக்கீங்க, கீதமுமாய் இருக்கிறீங்க. அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். இயேசு தான் நமக்கு ரட்சிப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் என்னென்ன இல்லைன்னு சொல்லி இந்த காலை வேளையில் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த ரட்சிப்பின் ஊற்றினாலே உங்களை ரட்சிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாருங்க, நீங்க நினையாதது உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எல்லாம் இந்த மாசத்துல நடக்கும். அல்லேலூயா. நீங்க இதை செய்ய வேண்டியது மட்டும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் மத்திய ஆகாயத்தில் ரெடியா காத்து கொண்டிருக்கிறது. நாம செய்ய வேண்டியது செஞ்சா அதை இறங்கி வரும். அல்லேலூயா. அதை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவா. நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை கர்த்தர் உங்களுக்கோ எனக்கோ திறப்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஒருபோதும் நான் உங்களை திக்கச்சவர்களாக விடு. நம்மெல்லாம் திக்கச்சவர்களை ஆண்டவர் விடவே மாட்டார். நம்மெல்லாம் அனாதைகளே கிடையாது. நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். நமக்கான பொக்கிஷங்களை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க, கர்த்தர் தருவார். சரி, இப்போ நீங்க அப்படி சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன நடக்குதா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து பாருங்க, இதெல்லாம் நீங்க சொன்ன பிறகுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் ஊற்று வருகிறது. மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இப்ப மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொண்டு இந்த மாதத்துல நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. தண்ணியை குடித்து நீங்க சந்தோஷப்பட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அக்காலத்தில் இப்ப நீங்க செழிப்பாயிட்டீங்க, சந்தோஷம் வந்துருச்சு. உடனே ஆண்டரை மறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும் நாங்க சொல்றாரு பாருங்க. நீங்கள் சொல்வது, அக்காலத்துல நீங்க நல்ல ஆசீர்வாதம் வந்த பிறகு நீங்க என்ன சொல்லணுமா, கர்த்தரை துதியுங்கள். இப்ப நாங்க சொன்னோம், கர்த்தரை மறுபடியும் என்ன பண்ண போறேன். துதி. அப்போ இருந்தாலும் துதிக்கணும், இல்லைனாலும் துதிக்கணும். வந்தாலும் துதிக்கணும், போனாலும் துதிக்கணும். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை துதிப்பது தான் நம்முடைய திட்டமே. தேவனுடைய திட்டம் நம்மை அழைத்தது நோக்கமே என்னன்னா, எந்த காலத்திலும் நிறைய பணம் பொருள் ஆஸ்தி நமக்கு வந்தாலும் துதியை நிறுத்தக்கூடாது, ஸ்தோத்திரத்தை நிறுத்தக்கூடாது, ஆராதனை நிறுத்தக்கூடாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம நிறுத்தக்கூடாது. துதி ஸ்தோத்திரம் மகிமை எல்லாம் செய்து கொண்டே இருங்க. துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவர் நீங்க எப்போதுமே நீங்க எந்த நிலையில இருந்தாலும் தேவனை தொழுது கொண்டே இருங்க. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இதுதான் மிக முக்கியம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன எப்படியெல்லாம் வனாந்திரத்தில் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வந்தார் என்பதை கட்டாயம் நீங்க யாருக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க வறுமையில் இருக்காங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க இன்னும் வழி அறியாம இருக்காங்க. அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய நம்மை ஆசீர்வதித்த அந்த இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லியே ஆகணும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். என்னை யார் ரட்சித்தார், என்னை யார் ஆசீர்வதித்தார், நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன், நான் எப்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், எப்படி நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். காரணம் அந்த இயேசு. அந்த இயேசு இயேசு இயேசுங்கிறத வெக்கப்படாம பயப்படாம நீங்க உங்களை பார்க்குற ரட்சிக்கப்படாத மற்ற எல்லாருக்கும் சொல்லுங்கன்றார். அது ஒன்று தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம். உன்னை நான் ஆசீர்வதிச்சில்ல, உன்னை நான் செழிப்பாக்கிட்டு இல்லை, உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்தித்ததில்லை, அது அறியாமல் என்னை அறியாமல் இருக்கிற ஜனங்க கிட்ட நீங்க அதை மட்டும் உங்களுக்கு செய்ததை சொன்னாலே போதும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அதை மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் தான் உலகத்தில் பெரியவர் அப்படின்னு பிரஸ்தாபப்படுத்துங்கள். என்னது, பரப்புங்க, எல்லா உலகம் எல்லாம் பரப்புங்க. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுங்கிற நாமம் அல்லாம வேறொரு நாமமே இல்லை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அதை பிரஸ்தாபப்படுத்துங்க, சொல்லுங்க. மற்றவங்க கிட்ட நீங்க அதை சொல்லிட்டே இருங்கன்றார். வேறொரு தெய்வத்தோடு கூட இதை நீங்க ஒப்பிட்டுறாதீங்க. வேற கூட நம்ம ஒப்பிடவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் வேதம் சொல்கிறது. அவருடைய
அவருடைய எதை பிரஸ்தாபப்படுத்துங்க? அவருடைய நாமம் உயர்ந்ததென்று, இயேசுங்கிற நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாப- பிரஸ்தாபப்படுத்துங்கள். கடைசி 2 வருஷம் வாசிங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி கர்த்தரை முடிப்போம். கீர்த்தனம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்போதும் பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. அவர் மகத்துவமான கிரியை செய்தார், அவர் மகத்துவமானவைகளை செய்தார். இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஆமென். இது பூமி எல்லாம் சொல்றது நம்ம கடமை. ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப பூமி எங்க போய் கர்த்தர் பெரியவர், நல்லவர், ரட்சிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், மகத்துவமானவர் சொல்றது இப்ப நம்ம கடமை. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். சீயோனில் சபையில வாசமா இருக்கிறவர்களே, நீங்க சத்தமிட்டு பாடணும், சத்தமிட்டு கம்பீரிக்கணும். எலியாவின் தேவன் என் தேவன், சத்தமிட்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார் மட்டும் கிடையாது, நம்ம நடுவில் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வா. அல்லேலூயா. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமானவற்றை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டர் மச்சோமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பின் ஊற்று நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடு, துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, மகிழ்ச்சியோடு அதை மொண்டு கொள்ள வேண்டும். ரட்சிப்பென்ற விடுதலை என்று காணப்படுகிறது. இதுவரை எதெல்லாம் ரட்சிப்பில்லாமல், விடுதலை இல்லாமல் காணப்படுகிறதோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படி ஒரு நீரூற்றை நமக்கு வைத்திருக்கிறார். ரட்சிப்பை நீரூற்றை வைத்திருக்கிறார், மகிழ்ச்சி நீரூற்றை வைத்திருக்கிறார். நாம் அதை மொண்டு கொள்ள வேண்டியது தான் நம்முடைய வேலை. அதை நான் எடுத்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பாரத்தில் இருக்கீங்களா? அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு முன்பாக ஒரு ரட்சிப்பை வச்சிருக்கீங்க அப்பா. ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறீங்க, வருமானத்தை வைத்திருக்கீங்க. அதை நான் மொண்டு கொள்ள, மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து மன தளர்ச்சியோடு இருக்கீங்களா? உங்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துருவின் கால்களை எல்லாவற்றையும் நீங்கள் மிதித்து போட போறீங்க. இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு நம்மை குடிகொள்ள போகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, வியாதியில் இருந்து ஒரு ரட்சிப்பை தேவன் இந்த காலை வேளையில கட்டளையிட்டிருக்காரு. ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா அதிலிருந்து நான் விடுவிக்க விரும்புகிறப்பா. என் வியாதியின் கூறுகளை முற்றிலும் அழிக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. ஒரு ஜீவ நீரூற்றை என் உள்ளத்திலிருந்து புதுப்பீங்க ராஜா. ஒரு நீரூற்று எனக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு என்ற ரட்சிப்பு என்கிற நீரூற்று எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. புதுப்பிக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அது மொண்டு கொண்டு பருகத்தக்கதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விசுவாசித்த போது, என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடும். விசுவாசித்த போதும், தெய்வாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நம்பினா போதும். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் மகிமை உடையவர், அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். ஜீசஸ், ஹல்லேலூயா. பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, அவரை போல வல்லமையான காரியங்களை செய்ய ஒருவரும் இல்லை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை காண செய்கிற கர்த்தர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான கிரியைகளை செய்ய வல்லவர் அவர்தான். அவரை அண்டிக் கொள்ளலாம். அந்த ரட்சிப்பை நம்ம பருக ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதத்தில் புது புது நன்மைகள், புது புது ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான்
பயப்படாமல் உண்மையே நம்பி இருக்கிறப்பா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் தான் என்னுடைய ஆறுதலின் தேவன். நீர் தான் என் கீதமும் ஆனவர். நீர் தான் என்னை ரட்சிப்பானவர். என்னை தேற்றுகிறவன் நீங்கள் தான்ப்பா. என் மீது இருக்கிற எல்லா கோபத்தையும் நீக்கி என்னை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. உம்மை தேடாமல் இருந்திருக்கலாம்ப்பா. தயவா இந்த காலை வேளையில் மன்னிங்க. உமோடு உறவில்லாமல் நாங்கள் இருந்திருக்கலாம். தயவா இந்த காலை வேளையில் மன்னிங்கப்பா. என்னை மீண்டும் கழுவி சுத்திகரித்து எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை மீண்டும் எடுத்து உமக்கென்று பிரயோஜன பாத்திரமாய் வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பின் ஊற்றுகளிருந்து தண்ணீர் மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. நான் பருகட்டும். எனக்குள்ள இருக்கிற நீரூற்றின் வீதிகளிலே பரவட்டும். எங்கள் குடும்பத்திலே பரவட்டும். எங்கள் தேசத்திலே பரவட்டும். ஒரு எழும்பி பிரகாசிக்க தக்கதான வல்லமையை எங்களுக்குள்ளாய் ஊற்றுவீராக ராஜா. எங்களுக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவர். உன் ஒளி வந்தது என்று சொன்னேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் சபையாக எழும்பி பிரகாசிக்க மீண்டும் நாங்கள் ஆண்டவரே அப்பா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்கள் கிராமங்கள், எங்கள் சபை அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதங்களை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நீ நடத்தி வந்த தகப்பன், இனியும் இந்த மாதத்தில் புது புது நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளிடுவீராக. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னபடி எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே புதிதாக இருக்கட்டும். சந்தோஷம் புதிதாக இருக்கட்டும். சமாதானம் புதிதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. thank you Jesus. நன்மைகள் புதிதாக இருக்கட்டும். thank you Jesus. ஆசீர்வாதங்கள் புதுதாக இருக்கட்டும். thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தில் புது நன்மைகளால் நிரப்புவீராக. மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போகமாட்டான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் மீது நீர் வர்ஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. வானத்தை பொக்கிஷ சாலைகா வானத்தை திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். யாபேஸ் ஜெபித்தது போல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தீங்கு எங்களை இந்த மாதம் முழுதும் துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிற்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. எங்கள் கேடகம், அரண், கோட்டை நீங்க தான்ப்பா. எங்கள் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் வாசல்களில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை செய்கிறவர் நீங்க தான்ப்பா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண வேண்டும் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் கர்த்தர் நித்தமும் நீ நடத்துவீராக. மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக. எலும்புகளை நினமுள்ளதாக்குவீராக. அப்பா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உடைய பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. செழிப்பு உண்டாகட்டும். கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரவேண்டிய பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து எறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திறந்த வாசலை உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் நீர் வைப்பீராக. திறந்த வாசலுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் வைப்பீராக. அதை ஒருவனும் பூட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. அவ்விதமாக பூட்டாத ஆண்டவரே ஒரு வாசலுடைய பிள்ளைகளுக்கு திறந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. குடும்பமாய் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சிறு குழந்தைகள் முதல் முதியோரு மட்டுமாய் ஆண்டவரே உடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கியிருக்க உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய ஆஸ்திகள், சொத்துக்கள், பொருள்கள் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவரை ஒரு வேலி அடைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம். செய்தி கொடுத்த உடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.